Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல பூ மாதிரியே அழகான பூஜா கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கூடையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இந்த கூடையோட அடிபாகத்துல ஸ்டாண்ட் வரா மாதிரி பின்னி இருக்கேன். சில்வர்ல, பிராஸ்ல, ஸ்டீல்லலாம் நீங்க பூஜா கூடை பார்த்திருப்பீங்க இல்லையா? மூங்கில்ல கூட இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்ச பூஜா கூடைகள் இருக்கு. இதே மாதிரி நம்ம ஒயர்ல பின்னணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் விதவிதமா நிறைய மாடல்ல இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்ச பூஜா கூடைகள் எப்படி பின்றதுன்னு 4 வருஷமா நம்மளோட சேனல்ல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்டாண்ட் வச்ச பூஜா கூடைகளுக்காகவே தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. இப்போ ஸ்டாண்ட் வச்சு பூ மாதிரியே இந்த பேஸ்கெட் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் பின்றதுக்கு 8 ஒயர், ஒரு ஒயரும் 4.5 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். பூ மாதிரியே இருக்கிற இந்த கூடையை இன்னும் என்னென்ன கலர்லலாம் போட்டால் அழகாக இருக்கும்னு சில கலர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர்ல இந்த கூடையை நீங்க பின்னிக்கலாம். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1.5 அடி விட்டுக்கோங்க போதும். 1.5 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் சரிசமமாக மடிச்சிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். கீழே 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதில் பின்பக்கம் சுற்றி வரும். இதை இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும். அப்புறம் சைடில் போகிற இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட்டு. லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் இருக்கும். ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். மேலேயும் கீழேயும் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரில் கட் பண்ண மீதி எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். 2வது ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி 3வது ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். அடுத்து 4வது ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ 4 ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 4 ஒயரை ஜாயின் பண்ணணும். 8 ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசையும், சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 1 வரிசையும் பின்ன போகிறோம். 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் சின்னதாக இருக்கக்கூடாது. அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக ரைட் சைடு எண்டு வரைக்கும் 8 ஒயர்லேயும் நாட் போடணும். பூ மாதிரியே சைடில் இந்த கூடை இருக்கு இல்லையா, இந்த கூடைக்கு செவ்வந்தி பூ கூடை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரியல் பூ மாதிரியே இருக்கும். இன்றைக்கும் இதே மெத்தடில் தான் இந்த கூடையை நம்ம பின்ன போகிறோம். ஆனால் இந்த பேஸில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். 2வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, இதுதான் சென்டர். அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுக்கிறேன். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை, கீழ் பக்கத்தில் 1 வரிசை பின்னிக்கோங்க. அடுத்து 3வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் 8 ஒயர்லேயும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். அந்த செவ்வந்தி பூ கூடை காமிச்சேன் இல்லையா, அதுக்கு பேஸில் ஆம்லா நாட்டில் போட்டிருப்பேன். எல்லோ கலரில் அந்த மகரந்தம் இருக்கும் இல்லையா, பூக்கு நடுவில் எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வரணும்னு எல்லோ கலரில் போட்டிருப்பேன். அந்த பூவோட இதழ் வந்துட்டு ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருப்பேன். இன்றைக்கி நம்ம 8 இதழ்களை வச்சு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்டில் போட போகிறோம். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை பின்னியாச்சு இல்லையா, இப்படி திருப்பிக்கோங்க. பேஸை திருப்பி இந்த பக்கத்தில் 1 வரிசை பின்னணும். இந்த பக்கத்தில் 1 வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் வரிசையாக நாட் போட்டுட்டு வரணும்.
4 வருஷத்துக்கு முன்னாடி முதல் வயலட் கலரில் இந்த கூடையை தான் ஸ்டாண்டு வச்சு ஒரு பூஜா கூடையாக பின்னியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த பூஜா கூடை மாடல்லாம் பின்னியிருப்போம். ஒரு கூடையும் ஒரு மாடலில் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டு வச்சு பின்னியிருப்பேன். அந்த ஸ்டாண்டு பின்னுற மெத்தடுமே ஒன்று ஒரு மாடலில் வந்துட்டு பின்னியிருப்பேன். இந்த கூடைகளோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 4வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மேலே 2 வரிசையும் கீழே 2 வரிசையும் பின்ன போகிறோம். இதில் என்ன ஒரு சேஞ்சுனாக்கா ஃபர்ஸ்ட்டு ஒயரை லாஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு பின்ன போகிறோம். எப்பவும் போல் லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போடுறேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது நடுவில் இருக்கிற 6 ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். கடைசி ஒயரை விட்டுட்டு நாட் போட போகிறோம். ஓகே, இப்போ 6 ஒயரில் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 6வது வரிசை பின்ன போகிறோம். 6வது வரிசை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 6 நாட்டுக்கு மேலே பின்ன போகிறோம். இதுலேயும் ஃபஸ்ட்டு ஒயரையும் லாஸ்ட்டு ஒயரையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற 4 ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். சைடில் விடுற ஒயரில் எந்த மாற்றமும் இல்லை. 1.5 அடி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போடுங்க. நடுவில் இருக்கிற 4 ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி போட்டோம்னாக்கா இந்த பேஸை சுற்றி 8 பக்கத்துலேயும் 4 ஒயர் நமக்கு வரும். ஸோ அந்த 4 ஒயர்லேயும் 8 பெட்டல்ஸ் வந்துட்டு பின்னுவோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் 6 பெட்டல்ஸ் வரைக்கும் பூஜா கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ பார்த்துருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் அகலமாக பெருசாக 8 பெட்டல்ஸ் வச்சு இந்த கூடையை பின்ன போகிறோம். இப்போ கடைசி ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற 4 ஒயரில் மட்டும் நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பக்கத்தில் 2 வரிசை பின்னும் பார்த்தீங்களா, அதே மாதிரி கீழ் பக்கத்தில் 2 வரிசை பின்னணும். இந்த பேஸை இப்படி திருப்பிக்கோங்க. 5வது வரிசை 6வது வரிசை எப்படி பின்னி காமிச்சினோ அதே மாதிரி இந்த பக்கத்தில் பின்னணும். லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போடணும். 6 ஒயரில் மட்டும்தான் நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போட்டோம். இதே மாதிரி கடைசி ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற 6 ஒயரில் மட்டும் நாட் போடணும். ஓகே, 6 ஒயரில் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மேல் பக்கத்தில் கடைசியாக ஒரு வரிசை பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒயரை லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற 4 ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு 6 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போடுறேன். இந்த மாதிரி பின்னும்போது பேஸில் மொத்தம் 8 கார்னர்ஸ் நமக்கு வரும். அந்த 8 கார்னர்லேயும் 4 ஒயர் போகும். அந்த 4 ஒயரில் நம்ம ஒரு பெட்டல்ஸ் பின்னுவோம். அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு நடுவில் அகலம் கொஞ்சம் அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக 2 ரவுண்டில் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்னுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு புரியாது. இப்போது 4 ஒயரில் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடில் 1.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ பேஸ் பாருங்கள் 8 கார்னர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. பேஸ் ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, ஆனால் இந்த கூடையோட அகலம் பேஸை விட மேல் பக்கம் போக போக அகலம் அதிகமாக நமக்கு வரும். சென்டர் அடையாளத்துக்காக போட்டோம் இல்லையா, அந்த நாட்டை பிரித்து விட்டுடுறேன். இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்ன போகிறோம். இதுவுமே நமக்கு பேஸ் தான், சைடு வாலில் வராது. ஸோ மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க.
இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பேஸை சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த டர்னிங்கில் பாருங்கள், ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும். ஸோ இந்த 4 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. 8 பெட்டல்ஸ் வச்சு இந்த பூஜா கூட பின்னணும்னு இந்த மாதிரி மாடலில் பின்னியிருக்கேன். இதே நாட்லேயே இன்னொரு ஒயர் போகுது, அதுலேயும் நாட் போட்டுக்கோங்க. அடுத்த கார்னர் டர்ன் பண்ணி பின்னும்போது ஒரு நாட்லேயும் ஒரு ஒயர் மேல் பக்கம் போகும். 4 ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. அடுத்த கார்னர் டர்ன் பண்ணி பின்னும்போது ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும். இதே மாதிரி சுற்றி எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வாங்க. இந்த கூட பின்னுறதுக்கு எல்லோவில் ஒரு ரோல் ஒயர் தேவைப்படும். அந்த ராணி பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் தான் எடுத்திருப்போம். ஒரு 8 ஒயர் வந்துட்டு எடுத்திருப்பேன், அவ்வளோதான். ஒரு பேட்டலும் தனித்தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக இடையில ராணி பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணி பின்னியிருப்பேன். ஒரே கலரில் போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த கூடையை இன்னும் என்னென்ன கலரில் போட்டால் நல்லா இருக்கும்னு சில கலர் காம்பினேஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இனி அடுத்து இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டு வாங்க. இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பேஸை சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, லெஃப்ட் சைடு சின்னதாக ஒயர் விட்டோம் பாருங்கள். அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் மடிச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இப்போ லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ண இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆகிரும். இதுதான் லேடர் நாட். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. இந்த பேஸை சுற்றி 8 கார்னர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 8 கார்னர்லேயும் 4 ஒயர் போகும். அதில் ஃபஸ்ட்டு 4 ஒயர் பாருங்கள் ஒரே டைரெக்ஷனில் போகும். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் கிராஸ் நாட் இருக்கும், அதில் 4 ஒயர் போகும். அதுக்கு பக்கத்தில் ஒரே டைரெக்ஷனில் 4 ஒயர் போகும். இந்த மாதிரி மாற்றி நமக்கு வரும். இந்த 4 ஒயராக பிடிச்சி நம்ம அடுத்த ஸ்டெப்பை பின்ன போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துடுறேன். ஒரே டைரெக்ஷனில் போகிற 4 ஒயர் இருக்கு இல்லையா, அதில் 2வது ஒயரில் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 ஒயருக்கு இடையில ராணி பிங்க் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். அப்போ தான் அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு நமக்கு தனித்தனியாக தெரியும். ஒரே கலரில் போட்டால் நல்லா இருக்காது. ஆல்ரெடி நம்ம செவ்வந்தி பூ கூட பின்னும் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் நம்ம பெட்டல்ஸ் வந்துட்டு பின்ன போகிறோம். இனி அடுத்தடுத்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நம்ம பின்னிட்டு வந்துட்டு இந்த கடைசி ஒயரில் நாட் போட்டுட்டு லேடர் நாட் போட்டுக்கலாம். இப்போது அடுத்த 4 ஒயரில் நாட் போடுறதுக்கு முன்னாடி ராணி பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். இந்த பிங்க் ஒயர் வந்துட்டு 3 அடியில் எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை சரிசமமாக மடிச்சிருக்கேன், அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரிசமமாக மடித்து இப்போது ரன்னிங் ஒயரில் நாட் போடுறேன். ரன்னிங் ஒயரில் தான் நாட் போடணும். சரிசமமாக மடித்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு பார்த்தோன்னா ரைட் சைடு இருக்கிற ஒயர் 1.5 இன்ச் அளவுக்கு பெருசாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஒயரில் நாட் போடும்போது ஈக்குவலாக நமக்கு வரும். இப்போ பாருங்கள், ரைட் சைடு இருக்கிற ஒயர் இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும். இப்போது இதே ரன்னிங் ஒயரில் இந்த ராணி பிங்க் ஒயரை வச்சு 2வது நாட் போடுறேன். இந்த 2வது நாட் போட்டுட்டு அந்த ஒயரை அளந்து பார்த்தோன்னா ஒரே அளவில் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து பக்கத்தில் 4 ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இந்த செவந்தி பூ கூட பின்னும்போது பேஸ் வந்துட்டு எல்லோ கலரில் நெல்லிக்காய் முடிச்சில் போட்டிருப்போம். பேஸை பின்னி முடிச்சுட்டு ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸை சுற்றி ரெட் கலர் ஒயர்ஸை இன்செட் பண்ணி பின்னி இருப்போம். ஆனால் இதில் வந்துட்டு ஒரே கலரில் தான் சைடு வால் எல்லாமே பின்ன போகிறோம் அப்படின்றதுனால பெட்டல்ஸ் மட்டும் தனியாக தெரியறதுக்காக பிங்க் கலர் ஒயரை இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பின்னிக்கிட்டு இருக்கிற இந்த பேஸ்கெட் வந்துட்டு நல்ல பெரிய பேஸ்கெட் 8 பெட்டல்ஸ் வச்சு பின்னிக்கிட்டு இருக்கோம். ஆனால் செவந்தி பூ கூடையில் 6 பெட்டல்ஸ் தான் இருக்கும். அந்த பேஸ்கெட்லேயும் இந்த பேஸ்கெட்லேயும் 4 ஒயருக்கு இடையில வேறு ஒரு கலர் ஒயரை ஜாயின் பண்ணி பெட்டல்ஸ் தனியாக தெரியறதுக்காக பின்னிக்கிட்டு இருக்கோம். இந்த பெட்டல்ஸ் பின்னுறதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ 4 நாட் போட்டாச்சு. அடுத்து ராணி பிங்க் கலர் ஒயரை இடையில ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். ஒயரை சரிசமமாக மடிச்சுக்கோங்க. என்னதான் சரிசமமாக மடித்து நீங்கள் நாட் போட்டாலும் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ணும்போது கீழே இருக்கிற ஒயர் ஒரு 1.5 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கீழே இருக்கிற ஒயரில் 2வது நாட் போடும்போது ஈக்குவலாக நமக்கு வந்து முடியும். ரன்னிங் ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறேன் பாருங்கள். கீழே இருக்கிற ஒயர் வந்துட்டு நமக்கு ரைட் சைடு போகும். ஸோ இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும். இப்போது இதே ஒயரை அப்படியே மடித்து ரன்னிங் ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். இப்போ நாட் போட்டுட்டு அந்த ஒயரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஒயரும் ஒரே அளவில் இருக்கும். அடுத்து பக்கத்தில் 4 ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான். அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மூலமா ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இருக்கிற ஒயர் குடை மாடல்ஸ் இமேஜஸை டவுன்லோட் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்காக தான் நான் வீடியோஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது அடுத்து ராணி பிங்க் ஒயரை எடுத்து சரிசமமாக மடிச்சுக்கோங்க. சரிசமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. நம்ம சரிசமமாக மடித்தோம் இல்லையா, கரெக்டாக அந்த மடிப்பில் வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நாட் போட்டுட்டு பார்த்தோன்னா கீழே இருக்கிற ஒயர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கும். அதில் நம்ம 2வது நாட் போட்டோன்னா ஈக்குவலாக வந்துடும். இதே ஒயரில் 2வது நாட் போட்டுட்டு 2 பக்கத்து ஒயரும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒயர் மெஷர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். நான் இந்த பெட்டல்ஸ் பின்னும்போது 3 அடி ஒயர் தான் எடுத்தேன். அதனால் கடைசி நாட் போடும்போது ஒயர் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கும். அது நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு நான் 3 அடி ஒயர் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும். கூட ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அந்த பெட்டல்ஸோட பாதி வரைக்கும் ஒயரை சொருகி விடுற அளவுக்கு ஒயர் தாராளமாக இருக்கும். இப்போ அடுத்தடுத்து 4 எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து சேம் இதே மாதிரி பிங்க் கலர் ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ணி பின்னணும். லைட் கலரில் நீங்கள் பேஸ்கெட் பின்னுறீங்க அப்படின்னாக்கா இடையில இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன் ராணி பிங்க் ஒயர், அந்த மாதிரி கலர் ஒயரை வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக எடுக்கணும். டார்க் கலரில் நீங்கள் பேஸ்கெட் பின்னுறீங்கன்னா லைட் கலர் ஒயராக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு தனித்தனியாக தெரியும். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த 8 கார்னர்லேயும் 8 ராணி பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 8 கார்னர்லேயும் 8 ராணி பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணி பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ அடுத்து கடைசி ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது 2வது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, இப்போ முடிக்கும் போது பாருங்கள் கடைசி அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் முடிக்கிறேன். இப்போது ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்தளவுக்கு லூப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடித்து இப்போ லூஸ் பண்ண அந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை ரன்னிங் ஒயர் லூப்பில் போட்டு மேலே போகிற ஒயரை ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுக்கணும். அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நம்ம பின்ன போகிறோம். எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும்.
இனி அடுத்து 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டு. இந்த 3 ரவுண்ட்லேயும் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து ஒரு ரவுண்டு வந்துட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து 5, 6, 7, 8, 9 கடைசி 5 ரவுண்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம். ஒரு ரவுண்டும் ஒரு மாதிரி பின்னுவோம். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு நடுவில் அகலமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 ரவுண்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்னுவோம். அதுக்கப்புறமா மேலே அகலம் கம்மியாக வரணும் இல்லையா, அதுக்காக லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஒயரை இக்னோர் பண்ணிட்டு பின்னுவோம். அவ்வளோதான். இந்த வீடியோவை ஒரு முறை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சப்போஸ் இந்த பேஸ்கெட் பின்னும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ப்ளே பண்ணிகிட்டே கூடயே சேர்ந்து பின்னுங்க, ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது ரவுண்டில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது 2வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். 2வது ரவுண்டில் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள்லாம் பின்னுறீங்க அப்படின்னா பிகினருக்காகவே லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கிளியராக வீடியோ கொடுத்துருக்கேன். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட், அப்படி இல்லைனாக்கா ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு அதுக்கு மேலேயே பாருங்கள் 3வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ 3வது ரவுண்டும் இதே மாதிரி ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அடுத்து 4வது ரவுண்டு பின்னணும். 2, 3, 4 இந்த 3 ரவுண்ட்லேயும் எந்த ஒயரையும் இன்சர்ட் பண்ண வேண்டியதில்லை, எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து ஒரு ரவுண்டு வந்துட்டு பின்னிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு முடிச்சுட்டேன். 3வது ரவுண்டில் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். மூணாவது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துட்டு 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னுறேன். 4வது ரவுண்டு இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு வாங்க. பின்னிட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சுட்டுங்க. அடுத்து 5வது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். 5வது ரவுண்டில் 4 ஒயர் எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னுவோம். இப்போது 4வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 4வது ரவுண்டு பின்னி முடிச்சிட்டேன். பின்னிட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 4 எல்லோ ஒயருக்கு நடுவில் ஒரு எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். 8 பெட்டல்ஸ்லையும் ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் வந்துட்டு 1 அடி இருந்துச்சுன்னா போதும். 1 அடியில் 8 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 5வது ரவுண்டு பின்னுறதுக்கு 8 எக்ஸ்ட்ரா ஒயரும், 6வது ரவுண்டு பின்னுறதுக்கு 8 எக்ஸ்ட்ரா ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு அடியிலேயே எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு பிங்க் ஒயரில் லேடர் நாட் போட்டோம். ஸோ அடுத்து பக்கத்தில் இருக்கிற பிங்க் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் பின்னும்போது லேடர் நாட் வந்துட்டு எங்கே வேணாலும் வரலாம். ஏதாவது ஒரு ஒயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் 2 எல்லோ ஒயருக்கு நடுவில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து 2வது எல்லோ ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, 1 அடி ஒயர், அதை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். மேலே வந்துட்டு லாங்கான ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு கீழே சின்னதாக விட்டுருங்க. கீழே விடுற ஒயர் வந்துட்டு சின்னதாக உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 1.5 இன்ச்சு இருந்துச்சுன்னா போதும். மற்ற 4 ஒயர் என்ன அளவில் இருக்கோ இந்த ஒயரும் அதே அளவில் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்த ரவுண்டு பின்னும்போது இதை மடித்து வச்சு நம்ம பின்னுவோம். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இந்த 5வது ரவுண்டில் 5 எல்லோ நாட் வந்திருக்கோம் பாருங்கள். அடுத்து 2 பிங்க் ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ ஒயரில் நாட் போடுறேன். 2 எல்லோ நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு அடியில் கட் பண்ணோம் இல்லையா எக்ஸ்ட்ரா ஒயர், அதை ஜாயின் பண்ணி பின்னணும். இந்த ஒரு அடி எல்லோ ஒயரை கீழ்ப்பக்கம் சின்னதாக விட்டுருங்க. விட்டுட்டு நாட் போடுங்க. மேல் பக்கம் மற்ற எல்லோ ஒயர் என்ன அளவில் இருக்கோ அதே அளவில் இந்த ஒயரும் இருக்கணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 5வது ரவுண்டில் 5 எல்லோ நாட் நமக்கு வந்திருக்கும். இதே மாதிரி இன்னும் 6 பக்கத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னிக்கோங்க. பிகினருக்காக இன்னும் ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒயரை எப்படி ஜாயின் பண்ணி பின்னுறதுன்னு காமிச்சிடுறேன். ரெண்டு பிங்க் ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் 4 எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட்டு 2 எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ரெண்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து ஒரு அடி எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணி பின்னிக்கோங்க. கீழே சின்னதாக ஒயர் இருக்கணும். மேலே இருக்கிற ஒயர் வந்துட்டு மற்ற 4 ஒயர் என்ன அளவில் இருக்கோ அதே அளவில் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3 பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒயரை எப்படி ஜாயின் பண்ணி பின்னுறதுன்னு காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 5 பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்னிக்கோங்க. இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 5வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. 8 பக்கத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னியிருக்கேன். 2 எல்லோ ஒயருக்கு நடுவில் ஒரு அடி ஒயரை ஜாயின் பண்ணி பின்னியிருக்கேன். இப்போது ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து 6வது ரவுண்ட்லேயும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். ஓகே, இப்போது 5வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. 6வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லோ ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஒயரில் நாட் போடுறேன். அடுத்து பக்கத்தில் 2வது ஒயரில் நாட் போடுறேன். 3வது ஒயரில் நாட் போடுறேன். 3வது நாட் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணோம் இல்லையா ஒரு அடி ஒயர், அது இந்த சின்ன ஒயர் கீழே விட்டுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ 3 நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணணும். இதுக்காக ஒரு அடி ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம 5வது ரவுண்டில் எப்படி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான், எந்த மாற்றமும் இல்லை. கீழே விடுற ஒயர் வந்துட்டு சின்னதாக விட்டுருங்க. மேல் பக்கம் மற்ற ஒயர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவில் இருக்கணும். அடுத்து பக்கத்தில் இன்னும் 2 எல்லோ ஒயர் இருக்குது, அதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. 3 எல்லோ ஒயரில் நாட் போடணும். 4வது எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். அடுத்த ரவுண்டு பின்னும் போது இந்த சின்ன ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு கடைசியில் கூட அந்த சின்ன ஒயரை மடித்து சொருகி விட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ பக்கத்துலேயே 2 பிங்க் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு பக்கத்தில் எப்படி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னுறதுன்னு காமிச்சிடுறேன். இதே மாதிரி மற்ற 6 பக்கத்தில் நீங்களே ஒயரை ஜாயின் பண்ணி பின்னிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து 2வது எல்லோ ஒயரில் நாட் போடுறேன். 3வது நாட் போடும்போது பாருங்கள், கீழே இருக்கிற இந்த சின்ன ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கிறேன். அடுத்து 4வது நாட் போடணும். 4வது நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒயரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். மேல் பக்கம் மற்ற ஒயர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவில் இருக்கணும். இப்போ அடுத்து பக்கத்தில் 2 எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் 2 பிங்க் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 3வது பெட்டலில் நடுவில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். இதே மாதிரி இன்னும் 6 பெட்டலில் 6 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னிக்கோங்க. 6வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 6வது ரவுண்டில் ஒரு பெட்டல்லையும் 8 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னி முடிச்சாச்சு.
ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இந்த ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பெட்டல்ஸோட ஷேப் நடுவில் அகலம் அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக 2 ரவுண்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்னணும் இல்லையா. இனி அடுத்து அந்த பெட்டல்ஸோட அகலம் கம்மியாக வரணும். அப்போ தான் ரியல் பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக நம்ம அடுத்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஒயரை இக்னோர் பண்ணிவிட்டு பின்னுவோம். இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து பெட்டல்ஸை வந்துட்டு தனித்தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி பின்ன போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி விடுங்க. லெஃப்ட் சைடு விடுற ஒயரில் ஒரே ஒரு நாட் போட்டுட்டு மீதி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். அந்த அளவுக்கு ஒயரை வந்துட்டு விடணும். ஃபஸ்ட்டு எல்லோ ஒயரில் நாட் போடுறேன். பிங்க் ஒயரை சேர்க்காமல் இனி நம்ம நாட் போட போகிறோம். 6 எல்லோ ஒயர் இருக்கும். ஸோ 6 எல்லோ ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு 7வது ரவுண்டு. 7வது ரவுண்ட்லேருந்து ஒரு பெட்டலையும் நம்ம செப்பரேட்டாக பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த நாட் போடும்போது பாருங்கள், கீழே இருக்கிற சின்ன ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுக்கிறேன். 6வது ரவுண்டில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. ஆறு எல்லோ ஒயரில் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்த பெட்டல்ஸும் பின்னணும். இப்போ 7வது ரவுண்டு வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 8வது ரவுண்டு. 8வது ரவுண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற 4 ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு 1/4 அடி ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. நம்ம இந்த பெட்டல்ஸை செப்பரேட் பண்ணி பின்னிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இது வந்துட்டு 8வது ரவுண்டு. 8வது ரவுண்டில் 4 நாட் மட்டும் போட்டுக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த பேஸ்கெட்டை சுற்றி நம்ம ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு 8 பெட்டல்ஸ்லையும் தனித்தனியாக நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இப்போ 4 நாட் போட்டாச்சு இல்லையா. போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக 9வது ரவுண்டு பின்ன போகிறோம். 9வது ரவுண்டு நடுவில் இருக்கிற 2 ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி ஒயரை விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 2 ஒயரில் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ 9 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிங்க் ஒயரை வச்சு இப்படி மேல் பக்கத்தில் நம்ம நாட் போட்டு போகிறோம். அப்போ தான் ரியல் பெட்டல்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். இப்போது பிங்க் ஒயரை எடுத்து ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன். லெஃப்ட் சைடு 1/4 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரில் நாட் போடுறேன். இப்போ இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரில் நாட் போடுறேன். இந்த மாதிரி பெட்டல்ஸ் பின்னுறதுனால ஒரு ஒயர் வந்துட்டு சின்னதும் ஒரு ஒயர் பெருசுமா நமக்கு இருக்கும். அதெல்லாம் பார்க்காதீங்க. நான் சொன்ன அளவுக்கு ஒயர் வந்துட்டு விடுங்க. பெட்டல்ஸ் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு எல்லா ஒயரையும் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒயர்ஸ் நம்ம சொருகி விட்டுடலாம். கடைசியாக 9வது ரவுண்டில் 2 நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஒயர் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தணும். பக்கத்தில் இருக்கிற 2வது ஒயரில் நாட் போடக்கூடாது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 6 நாட் தான் போடணும். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. கரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டு பின்னுங்க. 6 நாட் போட்டிருக்கேன். இதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற பிங்க் ஒயரை இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். 6 ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கைப்பிடி வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அந்த வீடியோட லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இப்போ கடைசியாக இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 6 நாட் போடணும்.
இப்போ பாருங்கள் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 6 நாட் வந்துட்டு பிங்க் ஒயர் வச்சு போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த 2 பிங்க் ஒயரையும் ஒன்றா பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கிறேன். நான் 3 அடி ஒயர் எடுத்ததுனால கொஞ்சம் சின்னதாக தான் இந்த ஒயர் இருக்குது. இதுக்காக தான் உங்களுக்கு நான் 3 அடி ஒயர் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ஒரு பெட்டல் பின்னிருக்கோம் இல்லையா, சேம் இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெட்டல் வந்துட்டு பின்னணும். அந்த பார்டர் மாதிரி பிங்க் ஒயரை பிடிச்சி பின்னணும். இதே மாதிரி இன்னும் 7 பெட்டல்ஸ் வந்துட்டு பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். பெட்டல்ஸ் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மடித்து இந்த பெட்டல்ஸ்லேயே சொருகி விடணும். இந்த பிங்க் ஒயர் வந்துட்டு உங்களுக்கு நான் 3 அடி ஒயர் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பெட்டல்ஸோட அந்த பாதி வரைக்கும் ஒயர்ஸை உங்களால் தாராளமாக சொருக முடியும். அந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து அந்த பெட்டல்ஸ்லேயே ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சொருகி விட்டுக்கோங்க. ஒரு பெட்டல் எப்படி பின்னிருக்கமோ சேம் அதே மாதிரி தான் மற்ற பெட்டல்ஸ் வந்துட்டு பின்னணும். மற்ற பெட்டல்ஸ் பின்னும் போது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் பின்னி காமிச்சேன் இல்லையா, அந்த பெட்டலை வந்துட்டு இன்னும் ஒரு முறை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதே மாதிரி எல்லோ ஒயர் வந்துட்டு 6 ஒயர் போகும், 2 பிங்க் ஒயர் அப்படியே மடித்து ஆப்போசிட்டில் இந்த பெட்டல்ஸ்லேயே சொருகி விட்டுருங்க. எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது 8 பெட்டலையும் பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு எல்லா ஒயர்ஸையும் இந்த பேஸ்கெட்குள்ளேயே சொருகி முடிச்சிட்டேன். இப்போது பேஸ்கெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த பேஸ்கெட்டோட அடிபாகத்தில் ஸ்டாண்டு வந்துட்டு பின்ன போகிறோம். இந்த ஸ்டாண்டு பின்னுறதுக்கு 21 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். கட் பண்ணி இந்த 21 ஒயரையும் இந்த பிங்க்கு இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் சுற்றி நம்ம ஜாயின் பண்ணிட்டு வர போகிறோம். இந்த ரவுண்டுக்கு உள்ளேயும் ஜாயின் பண்ணக்கூடாது, வெளியவும் ஜாயின் பண்ணக்கூடாது. பார்த்துக்கோங்க, கரெக்டாக இந்த பிங்க்கு அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஜாயின் பண்ணணும். ஒரு ஹோல் வழியாக ஒயரை இன்செர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுட்டு இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போது இது ஈக்குவலாக இருக்குது. இப்போது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் 2வது ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன். எந்த ஹோலில் ஃபஸ்ட்டு ஒயரை நம்ம இன்செர்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துக்கிட்டு 2வது நாட் போட்டுக்கோங்க. அந்த பிங்க் நாட் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் வந்துட்டு 2 ஒயரை நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். ஏன்னாக்கா அது கொஞ்சம் பெரிய ஹோல். இதே மாதிரி இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே 2வது ரவுண்டு கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடுவோம். இதே மாதிரி கிராஸ் நாட் பார்த்திங்கன்னா 4 ரவுண்டு வரைக்கும் போடுவோம். 2வது நாட் போடுறதுக்கு ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே ஹோல்குள்ளே விட்டு அதுக்கு பக்கத்தில் பிங்க் ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இந்த பிங்க் ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல மட்டும் ஒரு ஹோலில் 2 ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்னுறேன். ஒரு ஒயரை மட்டும் நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல கேப் வந்துட்டு அதிகமாக இருக்கும். 2வது ரவுண்டு பின்னும்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில ஒயர் வந்துட்டு தெரியும். அதனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு ஹோலில் 2 ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இந்த பெரிய ஹோல் வர இடத்துல ஒரு ஹோல்லையும் 2 ஒயர் நமக்கு இருக்கணும். இதே மாதிரி 8 ஹோல்லையும் இருக்கணும். இப்போது பிங்க் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒயரை இன்செர்ட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த 2 ஹோலில் இந்த ஒரு ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. ஒரு ஹோலில் ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்கணும். அந்த பெரிய ஹோல் வர இடத்துல மட்டும் ஒரு ஹோலில் 2 ஒயர் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை பாருங்கள். இந்த ஹோலில் ஒயரை இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ பெரிய ஹோலில் ஒயரை விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துகிட்டு நாட் போடணும். ஸோ இந்த பெரிய ஹோலில் 2 ஒயர் இருந்தால் தானே நமக்கு அடுத்த ரவுண்டில் வந்துட்டு நாட் போட முடியும். இந்த மாதிரி பின்னோன்னா இந்த ஹோலில் வந்துட்டு 2 ஒயர் வராது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதே ஹோலுக்குள்ளேயே விட்டு இந்த பெரிய ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். ஒரு பக்கத்தில் வந்துட்டு அந்த பெரிய ஹோலில் 2 ஒயரை இன்செர்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்துடும். இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் 2 ஒயர் வர மாதிரி இருக்கும். எப்படியோ ஆனால் இந்த பிங்க் ஒயர் வர இடத்துல ஒரு ஹோலில் ஏதாவது ஒரு ஹோலில் 2 ஒயர் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு அடுத்த ரவுண்டு 2வது ரவுண்டு வந்துட்டு கிராஸ் நாட் நம்மளால் போட முடியும். இப்போது இந்த பக்கத்தில் வந்துட்டு பிங்க் ஹோலுக்கு பதில் பக்கத்தில் இருக்கிற ஹோலில் 2 ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்னியாச்சு. இனி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் வந்துட்டு பின்னிக்கலாம். பெரிய ஹோலை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தடுத்து 2 ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னிக்கோங்க. இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்தில் அடுத்த 2 ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இந்த பெரிய ஹோல் வழியாக ஒயரை வந்துட்டு வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டு அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போது இந்த பெரிய ஹோலில் வந்துட்டு ஒயரை வெளிப்பக்கமாக நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போது அடுத்த ஒயரை வந்துட்டு இந்த பெரிய ஹோலில் தாராளமாக இன்சர்ட் பண்ணி பின்னிக்கலாம். இப்போ இதே பெரிய ஹோல்குள்ளே 2வது ஒயரை இன்சர்ட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இந்த பக்கம் பின்னும்போது கரெக்டாக வரும். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் பெரிய ஹோல் அந்த இடத்துல வரும்போது இப்போ முன்னாடி நம்ம செஞ்ச மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன ஹோலில் 2 ஒயர் வரா மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து பக்கத்தில் 2 ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னிக்கோங்க. இந்த பெரிய ஹோல் வருது இல்லையா, இந்த இடத்துல இன்னொரு ஒயரை இதே ஹோலில் இன்னொரு ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னணும். இதே மாதிரி மாற்றி நமக்கு வரும். எல்லா ஒயர்ஸையும் இன்சர்ட் பண்ணி பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ண 21 ஒயரையும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து 3 ரவுண்டு கிராஸ் நாட் இதுக்கு மேலே போட போகிறோம். 2வது ரவுண்டு எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வாங்க. 2வது ரவுண்டு இதே மாதிரி ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு, 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னிக்குவாங்க. ஸ்டாண்டு வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் பின்ன போகிறோம். ஸோ 3 ரவுண்டு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்த 3 ரவுண்டு வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னுவோம். இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு நிறைய குடைகள் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டாண்டும் ஒரு மாடலில் வந்துட்டு பின்னியிருப்பேன், பேஸ்கெட்டோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அடுத்த 2வது ரவுண்டுக்கு மேலே பாருங்கள், இங்கே நான் சும்மா போட்டு காமிக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஸ் நாட், நாட் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த 2 ஒயராக பிடிச்சி சுற்றி நாட் போடணும். இதே மாதிரி 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு சேம் இதே மாதிரி 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னணும். இதே மாதிரி கிராஸ் நாட் 4 ரவுண்டு வரைக்கும் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கிராஸ் நாட் மொத்தம் 4 ரவுண்டு வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போது அடுத்த 3 ரவுண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். அதில் ஏதாவது ஒரு ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த 5வது ரவுண்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நீங்களே பின்னிக்குவாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது. ஸோ 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு மேலே ஐ கார்டில் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. லேடர் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த 5வது ரவுண்டுக்கு மேலே 6வது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். ஆறாவது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி 6வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு 6வது ரவுண்டுக்கு மேலே 7வது ரவுண்டு பின்னணும். அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பூ மாதிரியே ஸ்டாண்டு வச்சு ஒரு பூஜா கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.
இதே மாதிரி அடுத்த ரன்னிங் ஒயர் வச்சு 3 ரவுண்டு வந்துட்டு பின்னணும். ஸ்டாண்டில் மொத்தம் 7 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்டாண்டில் மொத்தம் 7 ரவுண்டு பின்னிட்டேன். கடைசி ரவுண்டு பின்னிட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் ஸ்டாண்டுக்குள்ளேயே சொருகி விடணும். ஒயர் நிறைய இருக்கிறதுனால ஸ்டாண்டில் இந்த ஒயர்ஸை சொருகி விடுறத கிளியராக காமிக்க முடியாது. அதனால் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். 2 ஒயர் மட்டும் வச்சுருக்கேன். இந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகி காமிக்கிறேன். மேலே போகிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து 3வது ரவுண்டில் சொருகணும். 3வது ரவுண்டில் சொருகினா தான் அந்த கடைசி ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடிஞ்சு நமக்கு வரும். அந்த கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, அந்த கிராஸ் நாட்டுக்கு நேராக இருக்கிற 2 ஒயரை வந்துட்டு இப்போ நான் சொருகியிருக்கேன். சொருகிட்டு நடுவில் இருக்கிற கிராஸ் நாட்டில் சொருகிறேன். கிராஸ் நாட்டில் சொருகிட்டு மறுபடியும் கிராஸாக வந்துட்டு சொருகணும். லெஃப்ட் சைடு போகிற ஒயரை லெஃப்ட் சைடு அந்த எண்டு வரைக்கும் சொருகிக்கோங்க. ரைட் சைடு போகிற ஒயரை ரைட் சைடு எண்டு வரைக்கும் சொருகிக்கோங்க. இந்த ஒயர்ஸை சொருகி முடிச்சுட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த கூட ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பூ மாதிரியே ஸ்டாண்டு வச்சு அழகான பூஜா கூட எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கைப்பிடி பின்னதுக்கப்புறம் அந்த வீடியோவோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். பூக்கள் மாதிரியே ஒயர் கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. பூஜா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் பூஜா கூட மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கூடையே இன்னும் என்னென்ன கலரில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சில கலர்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் இந்த கூடையை நீங்கள் பின்னிக்கலாம். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.